ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜஸ் உலகம். எத்தனை பேர் டிராகன் மூவி பார்த்தீங்க? மூவி எப்படி இருந்தது? மூவி செம்மையா இருந்தது இல்லையா? ஸோ அந்த 3 hours எப்படி போச்சு அப்படிங்கிறதே தெரியல. அதாவது அந்த மூவியோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட், அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ரொம்ப ஒரு சாதாரண மனுஷனாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அவரை வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஒரு டேரக்டர் அப்படிங்கிறதே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு 1 or 2 months அப்புறம் தான் வந்து கண்டினியூஸாக வந்து நாங்கள் பிஸ்னஸ் அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணும்போது தான் தெரியும் ஒரு டேரக்டர் அப்படிங்கிறது. ஸோ அதை விட்டுடலாம். ஸோ இன்னொரு விஷயத்தை நான் பற்றி மெயினாக பேச வந்திருக்கேன். பிரதீப் ரங்கராஜன் வந்து முத வந்து ஒரு மூவிக்கு வரும்போது ஒரு ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எத்தனை பேர் யோசிச்சிங்க, இவர் ஹீரோவா, எப்படி இவருக்கு வந்து செட் ஆகுமா ஹீரோ ரோல், இவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிங்க? நான்லாம் வந்து பயங்கரமாக யோசிச்சேங்க. ஆனால் நேற்று ஸ்க்ரீனில் பிரதீப் ரங்கராஜனோட ஆக்டிங்கை பார்த்துட்டு ஐயோ வா 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 வேற லெவலுங்க. ஸோ உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த முகம் ஒரு முக்கியமே கிடையாது, இந்த பேக்ரவுண்ட் ஒரு முக்கியமே கிடையாது, நம்மளோட திறமை தான் வந்து முக்கியம், திறமை இருந்தால் நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும், எதை வேணாலும் அடைய முடியும் அப்படின்றாங்க இல்லையா. அது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பிரதீப் ரங்கராஜனுக்கு பொருந்தும் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க. ஸோ திறமை மட்டும் தாங்க, அந்த திறமையை வச்சு அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாகவே அவசம். ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கராஜன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எத்தனை பேர்லாம் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம், நம்மளோட ஃபேஸ் ரொம்ப முக்கியம், நம்மளோட அழகு ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு பாடமாகவும் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு திறமை மட்டும்தாங்க முக்கியம். நமக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா எதில் வேணாலும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் செம்மையாக கலக்கலாங்க. அதுக்கு இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். ப்ளீஸ் மக்களே, ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட பேக்ரவுண்டையோ நம்மளுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க யார் இல்லையோ இதை பற்றிலாம் யோசிக்காங்க. உங்களோட திறமையை மட்டும் நம்புங்க, அதை வச்சு முன்னேறுங்க வாழ்க்கையில். See you all.